அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கிராமத்து தலைவி சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். எனக்கு வந்து 2 நாள் வந்து இந்த மந்த்துக்குள்ளே வந்து சிட்டிலிங் பேங்க் ஏடிஎம் கார்டு வந்து முடிய போகிற நிலமையில இருக்குது, எக்ஸ்பைரி ஆகிறதுல. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தேன் நான். நம்ம தான் போய் வாங்கணுமா அப்படிங்கிற இதில் தாட்லேயே இருந்துகிட்டு இருந்தேன் நான். அப்போ தான் எங்கள் அத்தா சொன்னாங்க, அவங்களே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரின்ட்டு அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பக்கம் மனசு அலர்ட்டியாகவே இருந்துச்சு. சரி வருதான்னு பார்ப்போமே இருந்தேன். அதே மாதிரி அனுப்பி விட்டாங்க. அது எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வருங்கிறது எனக்கு தெரியாது. சரி, நம்மள மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்கன்றத நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்கள் அம்மா வந்து மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ணாங்க. பாஸ்மதி அரிசியில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டாக ஆக்கியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா எல்லா சமையலுமே நல்லா தான் பண்ணுவாங்க. அவங்க அளவுக்கு எனக்கு வர முடியாது ட்ராவல் பண்ணி. அவங்க தான் எல்லா சமையலும் சரி, மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி, அதாவது டக்குன்னு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுனா அது அவங்கள மாதிரி ஆள் அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எனக்கு ஏடிஎம் கார்டு வந்தோடனே எனக்கு அப்போ தான் வந்து நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு இந்த ஒரு அக்கௌண்ட்டில் தான் வந்து இப்போ பெனால்ட்டி அடிக்க மாட்டாங்க. பணம் கொஞ்சமாக இருந்தாலுமே சரி. ஏன்னா இது ரூ. 500 சும்மா நார்மலாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் இது. மற்ற எல்லா அக்கௌண்ட்லையுமே மெயின்டெனன்ஸ் மற்ற பேங்க்லாம் அதாவது ரூ. 1000 மேலே உள்ள ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்லாம் வந்து பெனால்ட்டி அடிப்பாங்க மெயின்டெயின் பண்ணலனா. எனக்கு இந்த ஒரு அக்கௌண்ட்டில் தான் வந்து இது வரைக்கும் பெனால்ட்டிங்கிறது வந்ததில்லை. அப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து எனக்கு வந்து செக் பண்ணல. அதுக்கு பதிலா வந்து அதே பவர்லேயே வந்து வேறு ஃப்ரேம் ஒன்று வாங்கிக்கிட்டேன். எனக்கு பிடிச்சா மாதிரி பிளாஸ்டிக்கில். ஏன்னா வந்து அப்புறம் போட்டிருக்கிறது வந்து ஸ்டீலில் போட்டிருக்கேன். இந்த தடவை பிளாஸ்டிக்கில் போடுவோம். ஏன்னா என்னோடய பவரில் இருக்கிறவங்க 2 இது கண்ணாடி தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை அதான். ஏன்னா வந்து எனக்கு பவர் கொஞ்சம் அதிகம். தூரத்தில் உள்ள விஷயம் வந்து அந்தளவுக்கு தெரியாது. 4 பாயிண்ட் சம்திங் நினைக்கிறேன் என்னோடய பவரு. அப்புறம் ஆன்லைனில் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எங்கள் வீட்டு பீரோ வந்து டேமேஜாக இருக்குது. காக்ரோச்சஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சா. சரி, இனிமேல் துணி வச்சுருக்க துணிக்கு சேஃப் இல்லைன்ட்டு இந்த மாதிரி கவர் வாங்கி வச்சுட்டேன் நான். ஏன்னா இப்போ போய் பீரோவிலலாம் தூக்கிட்டு போய் அதை ரிப்பேர் பண்ணுறங்கிறது செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து அதெல்லாம் மெனக்கிடணும். அதுக்காக இந்த மாதிரி சிம்பிளாக கவர் வாங்கிட்டு போயிடலாம் தான் வாங்கினது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்.